அபிராமி. என்ன ராஜமணி இப்படி தனியா உட்காந்துருக்கீர்? ஒன்றும் இல்லை கணபதி, கார்த்தால வேலைக்கு போன என் பொண்ணு விஜி இது வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவ என்ன குழந்தையா? வேலைக்கு போன இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு டைம் ஆகத்தானே செய்யும். 10 மணி பஸ் வர வரைக்கும் பாரு, ஏன் கவலைப்பட்டு இருக்க? அவ வேலைக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி கவலைப்பட போறேன்? என்கிட்ட கோச்சுட்டுனா அவ ஆத்த விட்டு வெளியில போயிருக்கா. என்ன சொல்றீர்? இன்னைக்கு கார்த்தால நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதேள். நீர் செஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. உங்க ஆத்துக்காரி உயிரோட இருந்திருந்தாலும் விஜி மாதிரி தானே கோபப்பட்டு இருப்பா. நான் நியாயமா தானப்பா பேசினேன். நியாயமா இருந்தாலும் பிறர்த்தையார்கிட்ட தன் பொண்ணை பத்தி இப்படி பேசலாமோ? முதல்ல அவன் உங்ககிட்ட வந்து அப்படி விசாரிச்சதே தப்பு. நீர் விஜய கோவிச்சுண்டது மகா தப்பு. பாவம் அந்த குழந்தை சின்ன வயசுல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறா. அவளை போய் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பாவி, மகா பாவி. ஈஸ்வரா, என் பொண்ணை காப்பாத்தி கொடுப்பா. அவளை என்கிட்ட நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பஸ்ஸே வரலையே. என்ன விஜய், என்ன பார்த்து முகத்தை திருப்பிட்ட? நான் என்ன புலியா சிங்கமா? என்ன என்ன பார்த்து முறைச்சாக்கும்? ஆனா நீ முறைச்சது கூட எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? இதை பாரு கோபி, வம்பு பண்ணாம இங்கிருந்து போயிடு. சரி வா, வந்து வண்டியில உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ, நான் வரமாட்டேன், நான் பஸ்லயே போயிடுறேன். அப்ப காலையில வருவோம்னு சொல்லு. நீ என்ன சொல்ற? உனக்கு விஷயமே தெரியாதா? ஒரு வாட்டி போன ட்ரிப்ல ஊர்ஜனனுக்கும் கண்டக்டருக்கும் சண்டை ஆயிடுச்சு. ஊர்ஜனங்க அந்த பஸ் நொறுக்கி அவங்க ஊர்ல வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படித்தான். நம்பலன்னா என் கூட வா. பஸ் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சு வச்சிருக்காங்க. நான் கூட்டு போய் காட்டுறேன், வா. நான் நம்ப மாட்டேப்பா. உனக்கு பேய் பிசாஸ் மேல நம்பிக்கை இருக்கா? எது கேக்குற? பக்கத்துல சுடுகாடு இருக்கு. இதோ இங்க தெரியுதே புளிய மரம். போன மாசம் தான் 2 லவ்வர்ஸ் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அந்த பக்கம் போவாதரா அப்படின்னு. என்கிட்ட வேற பணம் அதிகமா இருக்கு. இந்த சுடுகாட்டுல வேற எப்பவுமே ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துட்டு சீட் ஆடிட்டே இருப்பானுங்க. அவனுங்க எதுக்கும் துணிஞ்சவனுங்க. சரி, நீ என் கூட வரத்துக்கு பயமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. யாராவது வருவாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவங்க கூட வா. நான் கிளம்புறேன்.
போறது சொன்னா கோபி கோபி என்ன ஐயர் பொண்ணாச்சு பயப்படுவேன்னு பார்த்தேன். ஐயனார் மாதிரி நின்றுட்டு இருந்த, இப்பயும் அலறி அடிச்சு ஓடி வர. இல்ல கோபி, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதான். விஜி, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல 3 சக்கர வண்டியில நம்ம 2 பேரும் டபுள்ஸ் போனோமே? ஆ, நீ கூட என்ன பின்னால உட்கார வச்சுட்டு கீழே தள்ளி விட்டீங்க. ஆனா உங்க அபிராமிக்கா என்ன திட்டாங்க ஞாபகம் இருக்கா? என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல, அக்கா நினைப்பு வந்துடுத்து. விஜி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நீ யாரையாவது லவ் பண்றியா? என்னாச்சு கோபி, ஏன் உளறின்னு இருக்க? நீ முதல்ல வண்டி எடு. உன் மனசை தொட்டு சொல்லு. உன் மனசுல யாரா இருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் இல்ல. சரி சரி, முதல்ல வண்டியில ஏறு. என்ன ராஜமணி, பொண்ணு தேடி போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, அவளை எங்கேயாவது நீ பாத்தியா? பார்த்துட்டு தானே வரேன். எங்க பார்த்த? ஊருக்கு வர வழியில மாந்தோப்புக்கு பின்னாடி. ஐயோ பாவம், இருட்டுல தனியா நடந்து வந்துருக்கா போல இருக்கு. ஒத்தையா இல்ல, ரெட்டையா வராங்க. என்ன சொல்ற? அந்த கன்றாய என்னன்னு சொல்றது? பாவம் சாமி, நீங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு. என்னப்பா சொல்ற? முதல்ல கொஞ்சம் புரிய முடியா சொல்லு. அந்த ஏபிகார ஜெகதீஷோட பையன் இருக்கல்ல, அதாங்க அந்த கோபி. அவன் கூட பைக்கில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா அவன் பொண்ணு. நிஜமாவா? நிஜமாவா சொல்றேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவங்க பழகிறத பார்த்தா ரொம்ப நாளா பழகுற மாதிரி தெரியுது. பார்த்து கண்டிச்சு வைங்க சாமி. சாமி, என்ன அப்படியே திகச்சு போய் நிக்கிறீங்க? அவங்க இருக்கிற மூட பார்த்தா நைட்டு வருவாங்களோ இல்ல காலையில தான் வருவாங்களோ இல்ல வராமலே இருப்பாங்களோ, யாரு கண்டா? சாமி, விஷயம் ரொம்ப முத்தி போச்சு, பாத்துக்குங்க. அப்படி சொல்லாத, நான் செத்துருவேப்பா. நீங்க எதுக்கு சாகணும்? அந்த கோபி பையனை பிடிச்சி கண்டிச்சு வைங்க. அவன் ஏதாவது எசுக்கு பசுக்கா நடந்துக்கிட்டா உங்க பொண்ணு பேர்ல கெட்டு போயிடும். நீங்க எனக்கு ஒரு உபகாரம் பண்ண முடியுமா? இப்ப என்ன பண்ணணும்? உங்க பொண்ணை பிரிச்சு கொண்டு வரணுமா? இல்ல, இந்த விஷயத்தை நீங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் எதுக்கு சாமி சொல்ல போறேன்? நீங்க உங்க பொண்ணை பார்த்து கண்டிச்சு வைங்க, நான் கிளம்புறேன். விஜி, நாளை காலையில் நானே ஒன்று கூட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் வரேன்.
எங்கடி போய் கூத்தடிச்சிட்டு வர? வேலைக்குதான்ப்பா. சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை சார். பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் கூட்டு ட்ராப் பண்ணேன். நான் ஒன்னும் கேட்கல. சொல்லு, எங்க போயிட்டு வர? சார் அதான் சொல்றேன்ல. ஓ, நீ பதில் பேச மாட்டியா? உன் சார்பா சார் தான் பதில் சொல்லுவாரா? நிஜமா வேலைக்குதான்ப்பா போயிட்டு வரேன். எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு? எது? இப்படி கண்டவனோட ஊர் சுத்திட்டு வர்றது? சார் இங்க பாருங்க, இன்னைக்கு தான். ம், என் பொண்ணு, நான் விசாரிச்சுக்கிறேன், நீ போலாம். சார் ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க, தயவுசெய்து உள்ள கூட்டு போய் சார். அதான் எல்லாருக்கும் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சே, ராஜாமணி பொண்ணு கண்டவனோட ஊர் சுத்துறான்னு ஊரே பேசுறத. சத்தம் போட்டு பேசினா நீ எந்த தப்பும் பண்ணலன்னு ஆயிடுமா? சார் அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் அவங்களை வற்புறுத்தி கூட்டு வந்தேன். ம், கேட்டியா என்ன சொல்றான்னு? கேட்டியா? வற்புறுத்தி கூட்டுன்னு வந்தேன்னு சொல்றான். என் மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறியடி. இன்னைக்கு இவன் கூட வந்த, நாளைக்கு ஐயோ அப்பா, ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறே? நீங்க எல்லாம் ஒரு அப்பனா? டேய், மரியாதை மரியாதை கெட்டுடும். முதல்ல இங்க இருந்து போயிடு. போகலாம், என்ன சார் பண்ணுவீங்க? நான் என்ன குலக்கத்தமா பண்ணிட்டேன்? ஒரு சாதாரண விஷயத்துக்கு போயிட்டு இப்படி தாம் தும்னு குதிக்கிறீங்க. கூப்பிட்ட உடனே உங்க பொண்ணு ஓடி வந்து உட்காரல. கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு. இருட்ட தனியா நின்றுட்டு இருந்தா. பக்கத்துல வேற சுடுகாடு. குடிகாரங்கெல்லாம் சீட்டாடிட்டு இருந்தானுங்க. பாவமா இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் இப்ப மட்டும் என்ன வாழுது? என் பொண்ணை உன் பைக்ல பின்னால உட்கார வச்சு இங்க கொண்டு வந்து விட்டியே, அவ வாழ்க்கையே குட்டிச்சோரா போயிடுத்த, என் மானமே போயிடுத்த. நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். வயசு பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா புலம்ப வேண்டியது, யாராவது இறக்கப்பட்டு கூட்டிட்டு வந்து விட்டா சந்தேகப்பட வேண்டியது. நல்லதுக்கே காலம் இல்லை சார். ஏன் 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 உனக்கு என்ன அப்படி அக்கறை வந்தது? இதே ஒரு வயசான கிழவியா இருந்தா இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போவியா? விஜய் தயவு செய்து உங்க அப்பா கூட்டு போயிடு. இல்ல இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கொன்னுடுவியா? கொல்லு, கொல்லுடா, கொல்லுடா பார்க்கலாம். அப்பா, கோபி நீங்க போயிடுங்க கோபி. கோபி ப்ளீஸ் நீங்க போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. எல்லாம் உன்னால தாண்டி வருது. வேலைக்கு போறேன் அடம் பிடிச்சதுனால பரிதாபப்பட்டு போனா போறதுன்னு உன்னை வேலைக்கு அனுப்பிச்சான் பாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே விஸ்வநாதன் சொன்னான், இந்த காலத்து பசங்களை வயத்துல நெருப்ப கட்டிட்டு தான் பாதுகாக்கணும்னு. அது உண்மையாயிடுச்சேடி. என் தலையில பெரிய கருங்கல்ல தூக்கி போட்டுட்டியே. சார் நிறுத்துங்க சார், அவங்க பாவம் சார். பேசி பேசி அவங்களை கொண்டுறாதீங்க சார். பேசி என்னடா கொல்றது? பேசினா சாகிறதுக்குன்னு சில ஜென்மங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் பேசி பேசியே என்ன கொண்டுடும் போல இருக்க. ஓடுகாலி கழுத. என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பா வேற அப்பாவா? கோவம் வேற வருது அவனுக்கு. நீ சும்மா என் பொண்ணு அவளை அடிச்சு கொல்லுவேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ இங்க இருந்து போற வாட்டி அடிச்சுட்டு போடா. நீ முதல்ல போ. என்னடி நினைச்சிருக்க? ஐயோ கழுத, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட போறதில்ல. கொஞ்சம் எல்லாம் நடக்கும். ஓடி பாடி உன்னை உள்ள வந்து பேசிக்கிறேன். பா நேராச்சு, இன்னும் கோபியை காணுமே. வர காணுமே, எங்க போயிருப்பான்? கோபி, மணி 11 எங்கடா போயிட்டு வர? ஒரு வண்டி பார்க்க கும்பகோணம் வரைக்கும் போயிருந்தேன்பா. கும்பகோணத்துல கலவரம், பஸ் எல்லாம் ஓடலன்னு பேசிக்கிறாங்க. நேரத்தோட வீட்டுக்கு வர வேண்டியதுனடா. நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல. ஆமா, கல்யாணம் வயசாயிருச்சு. இங்க பாருப்பா, உன் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குற. நானும் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் என்னால முடியாதுன்னு. அது எப்படி? அவளை தொட்டில போடும்போது முடிவு பண்ண விஷயம். என்ன கேட்டீங்களா? 4 வயசு குழந்தைகிட்ட என்னத்த கேக்குறது? இங்க பாரு, இந்த விஷயத்துல என் சொல்படிதான் கேட்கணும். கேட்டு ஆகணும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல. உங்க அத்தை பாவம்டா. சின்ன வயசுல புருஷனை எழுந்துட்டு பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? நாமளே அவளை கைவிட்டா எப்படிடா? நல்ல மாப்பிள்ளையா பாரு, நாமளே நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வேணா ஒரு நல்ல பைக்கா வாங்கி தரேன். பைக் வாங்கி தராராம். பைக் சீமையில இல்லாத பைக். நீங்க இல்லனா நாங்க வாங்கி தர மாட்டோமோ? நீங்க தான் காசு கொடுக்கணும். நான் நல்ல பைக்கா பார்த்து தரேன் தான் சொல்ல வந்தேன். டேய், சீரியஸா பேசுற? அடுத்த வாரம் நிச்சயம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். முடியாதுப்பா.
6 மாசத்துக்கு முன்னாடி உன் அத்தை வந்து கேட்டதுக்கு சரின்னு தலையாட்டின. ஆமா தலையாட்டினேன். அவங்க ஏதோ கேட்டாங்க, சரி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் மேம்போக்கா தலையாட்டி வச்சேன். மற்றபடி எனக்கு இஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. போ போ, தாய் இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு. என்ன சொல்லணும்டா, நீ ஒத்த கால்ல நின்னாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும்டா. டேய் கிறுக்கு பயல, என் மேல உள்ள கோவத்தை சாப்பாட்டு மேல காட்டாத. வாடா சாப்பிடலாம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. டேய் செஞ்சு வச்சதெல்லாம் வீணா போயிடுடா. வா சாப்பிட வா. எனக்கு தான் வேணாம்னு சொல்றேன்ல. இப்போ சாப்பிட வரையா இல்ல பெல்ட் எடுக்கட்டுமா? வர வர உனக்கு திமிர் அதிகமாயிருச்சுடா. ஒத்த புள்ளன்னு பார்க்க மாட்ட, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏஞ்சி வாடா சாப்பிடுறதுக்கு. வாடா. பெரிய கௌரவம் பார்க்கறியா? உட்கார். அருமையா செஞ்சிருக்க, சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. வாயில வைக்க முடியல, ஒரே உப்பு. அதுக்கு தான் கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்றேன். நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணணுமா? சாப்பாடு சூப்பரா இருக்கு, போதுமா? சரி சாப்பிடு. போடா, நீ முதல்ல போ. என்னடி நினைச்ச? ஐயோ, கழுதை. உன்னை இன்னைக்கு கொல்லாம விட போறேன்.